இது வந்து 8 ஏப்ரல் திங்கக்கிழமை காலையில் பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணலான்னு திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளந்து நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்குண்டான வெயிட் மிஷின் வந்து எங்கிட்ட இல்லையா, அது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க தான் நம்ம அளவெடுப்போம். அதை வந்து தேவையில்லாமல் எதுக்கடா வாங்கிட்டுன்னு அதை வாங்கவும் இல்லை. கடையிலேயே வந்து ஒரு 10 கிராம் 5 கிராம்னு கலந்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து மொத்தத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலான்னு கம்மியாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். ஏலக்காவும் பட்டையும் வந்து ஒரு 20 கிராமு, கிராம்பு வந்து ஒரு 15 கிராமு. அந்த கிராம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே மொக்கு இருக்கிறதா தான் எடுத்து வைக்கணும். மீதி இந்த மொக்கு இல்லாமல் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து தாளிக்கிறதுக்காக வந்து வச்சுருவேன். திங்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுக்கணும்னா இது வந்து கருகாத அளவுக்கு கவனமாக பார்க்கணும். அதுதான் வெயில் தான் மண்டையை பொழக்கிற அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆனக்கப்புறம் பவுட்ரு வந்து பண்ணிட்டேன். இந்த சம்மர் சீசனில் இளநீ, நொங்கு, எலுமிச்சம்பழம் வாங்கணுன்னா கூட நம்ம தங்க மாளிகைக்கு தான் போயிட்டு வரணும் போல், அந்த அளவுக்கு ரேட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. டெய்லி நம்ம குடிக்கிறதுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி சப்ஜா சீடு, அதுக்கப்புறம் பாதாம் பிசினி எல்லாமே நம்ம குடிக்கிற ட்ரிங்க்கில் வந்து கலந்து குடித்தாலே போதும், நம்ம உடம்ப வந்து கூலிங்காக வந்து வச்சுக்கலாம்.